ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நான் பிரியங்கா. நான் இப்போ ஒரு புதுசாக ஆரி ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வச்சுருந்தது பிரேக் ஆகிட்டதுனால புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். அது நீங்கள் வாங்கும்போது அந்த வுட்டெல்லாம் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கினதும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸாக அதில் கிளாத் சுற்றிக்கணும். ஏன்னா அது சுற்றினா மட்டும்தான் நம்ம ஆரி பண்ணும்போது அந்த கிளாத் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் நமக்கு நல்லா வரும். அதனால் ஃபர்ஸ்ட் நான் அதில் கம்மு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கம்மு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு, என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. அதனால் வேறு கம்மு எடுத்து நான் கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, இந்த நாடா நம்ம பாவாடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நாடா தான் வாங்கி வச்சுருக்கேன். 30 ருபீஸு அதுதான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே வச்சு அப்படியே பொறுமையாக நான் சுற்றிக்கிறேன். அந்த கம் மேலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அது அழகாக நீட்டாக பக்கத்தில் நீங்கள் சுற்றி கொண்டு வந்துடுங்க. எடுத்தோடனே அந்த நாடாவை பிரித்து விட்டுறாதீங்க. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு சுற்றும் போது ரொம்ப சிக்காகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோல் அப்படியே வச்சு யூஸ் பண்ணி பொறுமையாக சுற்றி முடிங்க. பக்கத்துலேயே நெருக்கமாக வச்சு சுற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். நீங்கள் முடிக்கும் போது அந்த கம்மு காலி ஆகிடுச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி சுற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த த்ரெட் எதுவுமே திரும்பாமல் ஒரே ஈவனாக ஃப்ளாட்டாக வச்சு சுற்றுங்க. ஏன்னா நம்ம கிளாத் மேலே வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கிளாத் எதுவும் ஆகாமல் நீட்டாக வரும் உங்களுக்கு. நான் எப்படி பாருங்கள், நான் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக சுற்றிட்டுருக்கேன். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் நீட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த முடித்த கையோடு நான் என்ன பண்ணுறேன், இதனோட அந்த ரிங் ஃப்ரேம் ஸ்க்ரூ இருக்கிறத மேலே வச்சு அதில் கொஞ்சம் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கம் போட்டோன்னே கையோட ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா அது நல்லா க்ரிப்னஸில் நல்லா அந்த கிளாத் நல்லா போய் டைட்டாக உட்காந்துரும், உங்களுக்கு செட்டில் ஆகிடும். அதனால் கையோடையே அந்த ரிங் போட்டு டைட் பண்ணி வச்சு காய வச்சுருங்க. அவ்வளோதான்.